பெண்களுக்கு அனைத்து இடங்களிலும் உரிமை உள்ளது என்றும் பெண்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதில் தமிழக முன்மாதிரியாக திகழ்வதாகவும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் நடைபெற்ற மாற்றத்தை உருவாக்குபவர்கள் என்ற பொருளிலான சேஞ்ச் மேக்கர்ஸ் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டார். அப்போது அங்கு குழுமியிருந்த மாணவிகளுடன் அவர் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். கலந்துரையாடலை தொடங்கிய போது தன்னை சார் என அழைத்த மாணவியிடம் ராகுல் என பெயர் சொல்லி அழைக்க முடியுமா என அவர் கேட்டபோது அரங்கம் உற்சாகத்தில் குலுங்கியது. Hi sir. Okay, can you call me Rahul instead of sir? Okay. Makes me more comfortable. Okay. I'm really nervous. Okay. Hi Rahul. தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி இந்தியாவில் கல்விக்கு போதுமான தொகை ஒதுக்கப்படவில்லை என்றும் கல்விக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் வட மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் பெண்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதில் தமிழகம் முன்மாதிரியாக திகழ்வதாகவும் ராகுல் கூறினார். I look at the Parliament House, I look at the Vidhan Sabhas, I look at the different states, and frankly I don't see enough women in leadership positions. I don't see them leading enough companies, I don't see them leading enough states, I don't see enough of them in the Lok Sabha and the Vidhan Sabha. So one of the things that we've decided in 2019, we're going to pass the women's reservation bill in Lok Sabha, Vidhan Sabhas, and we're also going to reserve 33% of all government jobs at the national level for women. உங்கள் தாயாரிடமிருந்து என்ன கற்றுக்கொண்டீர்கள் என ஒரு மாணவி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த ராகுல் காந்தி தனது தாய் சோனியாவிடமிருந்து பணிவையும் அன்பு செலுத்துவதையும் கற்றுக்கொண்டதாக தெரிவித்தார். பிரதமர் மோடி எப்போதேனும் இதுபோல 3000 பெண்களுக்கு மத்தியில் நின்று கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். One more thing. How many times have you seen the Prime Minister of India standing in the middle of 3,000 women like this? How many times have you seen the Prime Minister of India standing here like this, being open to any question from anybody? How many of you have had the opportunity to ask him, Mr. Prime Minister, what do you think about education? What do you think about this? What do you think about that? Why doesn't the Prime Minister have the guts to come and stand in front of 3,000 women and be questioned by them? ராபர்ட் வதேரா குறித்த மாணவிகளின் கேள்விக்கு பதிலளித்த ராகுல் காந்தி ராபர்ட் வதேரா உள்ளிட்ட அனைவரும் சட்டத்திற்கு முன் சமமானவர்கள் என்றும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்பதை தான் ஏற்பதாகவும் தெரிவித்தார். அதே நேரத்தில் ரஃபேல் விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.